அதுக்கப்புறம் சும்மா நானும் என் பையனும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். என் பையன் சொன்னான், அம்மா சர்ச்சில் வீடியோலாம் எடுக்கக்கூடாதுமா, ஃபோன் ஆஃப் பண்ணுன்னு சொன்னான். அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், அப்படியே அங்கே சர்ச்சில் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதா கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்களை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் எல்லா இடத்துக்கும் போனோம். நான் எதுவுமே பார்த்ததில்லை, அதனால் இந்த ஸ்டாச்சுலாம் நான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அதனால் நான் எல்லாத்தையுமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். இது என்னங்கன்னு எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட தான் கேட்டுட்டு இருந்தேன். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் கேட்டு நானே ஆச்சரியமாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். என் பையனையும் கூட்டிகிட்டு காட்டினேன், எல்லாத்தையும் பாருப்பா அப்படின்ட்டு. நாங்கள் போன டைம் வேறு ஒரே மழை, அதனால் அங்கங்கே தண்ணி சேருமா இருந்துச்சு. அதில் அப்படியே தாண்டி போய் பார்த்தேன். நான் எல்லாத்தையும் பற்றியும் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். என் பையன் சொல்கிறான் எனக்கு எல்லாமே இது இதுமா அதுமா அப்படின்ட்டு. என் பையன் எனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என் பையனுக்கு கூட எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா என் பையன் வந்து அவங்க அத்தை கூட சேர்ந்து சர்ச்சுக்கெலாம் போவான். சண்டே சர்ச்சுக்கு போவான். அப்புறம் சர்ச்சில் எந்த ஃபெஸ்டிவல்னாலும் போவான். நான் சர்ச்சுக்கே போனதில்லை, அதனால் எனக்கு எதுவுமே அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. சர்ச்சுக்கு வெளியிலேயே தான் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சர்ச்சுக்குள்ளே நாங்கள் போவே இல்லை, ஏன்னா வெளியில் வரைக்குமே கூட்டம் நிற்கிது. அதனால் சர்ச்சு உள்ளே போல் சைடில் வெளியில எல்லாம் தான் சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் மழை வர மாதிரியும் இருந்தது. அதனால் என்னோட ஹஸ்பண்ட் வாங்க போகலாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம்.